அதிமுகவில் இணைந்தார் அன்வர் ராஜா. சேதாரமாகும் சிறுபான்மையர் ஓட்டு. ஆடிப்போன அதிமுக பாஜக கூட்டணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக சிறுபான்மையினர் நிர்வாகிகள் கட்சியிலிருந்து விலகி வருகின்றனர். முக்கிய நிர்வாகி அன்வர் ராஜா அதிமுகவிலிருந்து விலகி திமுகவில் இணைந்துள்ளார். சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ளது. அதிமுக தீவிர களப்பணிகளை தொடங்கியுள்ளது. திமுகவிற்கு எதிராக வாக்குகளை ஒருங்கிணைக்க அரசியல் கட்சிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. அந்த வகையில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவின் கூட்டணியை முறித்து கொண்ட அதிமுக மீண்டும் பாஜகவுடன் கூட்டணியை உறுதி செய்தது. ஆனால் இந்த கூட்டணியானது அதிமுகவின் 2ஆம் கட்ட தலைவர்கள் விரும்பவில்லை. பாஜகவுடன் கூட்டணி அமைத்தால் சிறுபான்மையினரின் ஓட்டுகள் அதிமுகவிற்கு கிடைக்காது என தெரிவித்து வந்தனர். இருந்தபோதும் இந்த கூட்டணியானது தற்பொழுது வரை நீடித்து வருகிறது. எனவே இந்த கூட்டணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுகவின் சிறுபான்மையினர் நிர்வாகிகள் கட்சியிலிருந்து விலகி வருகிறார்கள். அந்த வகையில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒரு முக்கிய அரசியல் பிரமுகராகவும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முக்கிய நிர்வாகியாக இருந்த அன்வர் ராஜா அதிமுகவிலிருந்து விலகியுள்ளார். அதிமுக பாஜக கூட்டணிக்கு வெளிப்படையாக தனது எதிர்ப்பை தெரிவித்து வந்தார் அன்வர் ராஜா. அன்வர் ராஜா தனது அரசியல் வாழ்க்கையை 1960களில் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் தொடங்கினார். பின்னர் எம்.ஜி. ராமச்சந்திரன் தலைமையில் அதிமுக தொடங்கிய பொழுது அதில் இணைந்தார். 2001-2006 வரை தமிழ்நாடு அரசில் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சராக பணியாற்றினார். 2014-19 வரை ராமநாதபுரம் தொகுதியிலிருந்து 16வது மக்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஏடிஎம்கேவின் சிறுபான்மையினர் பிரிவு செயலாளராகவும் தமிழ்நாடு வகுப்பு வாரிய உறுப்பினராகவும் பணியாற்றினார். அதிமுக பாஜக கூட்டணி மற்றும் இரட்டை தலைமைகளுக்கு எதிராகவும் பேசியதால் கட்சி விதிகளை மீறியதாக கூறி 2021 நவம்பரில் அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்டார். சில காலத்திற்கு பிறகு 2023 ஆகஸ்ட் நாளில் அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி கே. பழனிசாமி முன்னிலையில் மீண்டும் கட்சியில் இணைந்தார். அதிமுகவின் அமைப்புச் செயலாளராக இருந்த அன்வர் ராஜா கட்சியிலிருந்து விலகியவர் என்று திமுகவில் இணைய இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனையடுத்து அதிமுகவிலிருந்து அன்வர் ராஜா நீக்கப்பட்டார். இந்த நிலையில் இன்று திமுகவில் தலைவரும் முதலமைச்சரான மு.க. ஸ்டாலினை சந்தித்து திமுகவில் இணைந்துள்ளார். திமுகவில் சிறுபான்மையினரின் முகமாக அறியப்பட்ட அவர் கட்சியில் முஸ்லிம் பிரதிநிதித்துவத்தை வெளிப்படுத்தியவர். இருப்பினும் அவரது வெளியேற்றத்திற்கு பிறகு அதிமுகவில் சிறுபான்மையினர் பிரதிநிதித்துவம் குறைந்துவிட்டதாக மூத்த தலைவர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர்.